இல்ல இது இன்னும் நான் முகேற அப்படி கிடையாது. இது நம்மளை நம்பவே செய்யாது. போட்டாங்கிட்டே ஏய் இங்கிட்டு வா அங்கிட்டு வா வாங்கிட்டு நில்லு மருது நிக்கணும். சரி மருது. ஏய் என்னன்னு உனக்கு சும்மா நிக்கும்ல? இங்க வாயா வா போமா அம்மா கிணத்துக்கு போமா. கிணத்துக்கு போமா மருது. கிணத்துக்கு போமா மருது. கிணத்துக்கு போமா வா வானே. ஏய் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஒரு 4 காளையை வந்து சிலிகிரி காளையை வந்து வளர்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே இது வாடிக்கை எத்தனை ட்ரிப் போயிருக்குன்னா இந்த மாதிரி சொல்லிருங்க. நீங்க அந்த ஊரும் சொல்லிருங்க. நீங்க எத்தனை ட்ரிப் எத்தனை வருஷமா காலை வளர்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை காலை வளர்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை ட்ரிப் வாடிக்கை போயிருக்கு இந்த விஷயத்த நீங்க அப்படி சொல்லிருங்க. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம். சரி. கயத்தார் ஒன்றியம். சரிண்ணே. வெள்ளாளங்கோட்டை. ஆமா இது வந்து இப்போ 2 வாடி நான் வச்சிருக்கேன். 2 வாடி வச்சிருக்கீங்க. ஆமா பாலமேடு. போன ட்ரிப்பு பாலமேட்டுல தங்க காசு மெத்த எல்லாம் வாங்கின மாடு. இப்ப பிரைஸ் அடிச்சது. பரிசு அடிச்சது. சரி சரி. ஆமா 2 மாடு இது பேர் வந்து பெரிய மருது. பெரிய மருது. சரிண்ணே. ஆமா அது பேரு சின்ன மருது. சரி சரி. அந்த நிக்கிறது. ஆமா ஆமா. இது என்ன? இது கருப்பேன். சரி. இது தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. தயார் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சரி. அவனே அவரத்துக்கு டோக்கன் கிடைச்சா அதை இறக்கும். இறக்குவீங்க. சரி. ஆமா இந்த வருஷம். ஆமா இந்த வருஷம். இது வந்து எப்பவுமே அலங்காநல்லூருக்கு தான். அலங்காநல்லூருக்கு தான். ஆமா அலங்காநல்லூருக்கு டோக்கன் கிடைச்சா அலங்காநல்லூருக்கு மாத்திரம். எத்தனை ட்ரிப் இது உள்ள இறங்கி இருக்கு? இது 2 ட்ரிப் இறங்கி இருக்கு. சரி. எத்தனை 2 பரிசு அடிச்சதுல பரிசு இந்த அண்டா. சரி சரி. பாத்திரங்களே எல்லாம் இது வேற. போன ட்ரிப்பு தங்க காசு அடிச்சது. ஆமா. எத்தனை வருஷம் நீங்க வாடியில உள்ள இறக்கிட்டு? நான் வாடியில 3 வருஷம் போய்கிட்டு இருக்கேன். 3 வருஷம் விட்டுருக்கீங்க. ஆமா சரி. இனங்கள் அணிஞ்சிடக்கூடாதுன்னு நம்மளும் சரி வாடியில் அழைப்போம் அப்படின்னு அவுத்துட்டு இருக்கீங்க. ஆமா பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஆமா பயிற்சி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கு. மண்ணு குத்த, நீச்சல் போட, நடக்க வைக்கிறது. இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்தப்பே கொண்டு. சரி சரி. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு கொண்டாடுவோம். சரிண்ணே. ஆமா இப்ப பயிற்சி கொடுத்துட்டு இந்த வட்டம் உள்ள தோட்டம் இருக்கு. எந்த வருஷம் எத்தனை காலம் இறக்க போறீங்க? இந்த வட்டம் 3 இறக்குறதுக்கு வச்சிருக்கேன். சரி சரி. அவன் டோக்கன் எடுத்தா கற்பனை இருக்குவேன். சரி. இது ஆமா அல்லட்டா இது அலங்காநல்லூர். சரிண்ணே. பெரிய மருது அலங்காநல்லூர், சின்ன மருது பாலமேடு. இது வந்து பெரிய மருது, அது வந்து சின்ன மருது. எத்தனை ட்ரிப் அடிச்சிருக்கு? அது 3 ட்ரிப் அடிச்சிருக்கு. இந்த வருஷம் போறதோட 3ஆவது ட்ரிப். இது 2. இதோட வயசு என்ன? அதோட வயசு என்ன? இது வயசு எப்படியும் 5 வயசு இருக்கும். கொஞ்சம் மாடாத்தான் வாங்கினேன். நான் 2 பல்லு 3 பல்லு 4 பல்லு வாங்கினேன். மாடத்தான் வாங்கினது. ஆமா சரி சரி. வாங்கி அங்க கண்ட்ரோலுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னொரு விஷயம், நம்ம எப்படி சொல்றதுன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் நம்ம இந்த ஏரியாக்குள்ள வந்து வேட்டை நாய்கள் இந்த மாதிரி தான், நம்ம ரேஸ் மாடு தான் வந்து அங்க அதிகமா வச்சிருக்கோம். ஆமா இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம ஏரியால கொஞ்சம் மாடு வைக்கிறது ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி தானே? ஆமா ரொம்ப கம்மின்னா ரொம்ப கம்மியா சொல்லலாம். ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல நம்ம தான் கொண்டு போயிட்டு வாடி அடைச்சு. சரி. கொஞ்சம் பரவாயில்லாம மாடு கொண்டாந்துட்டு இருக்கு. இதை பார்த்து இப்ப ரொம்ப பேர் வளர்க்காங்க. ஆமா இப்போ நம்ம ஊர்லயே 4 மாடு கிடக்கு, 5 மாடு கிடக்கு கணக்கு. எங்க இப்ப உங்களை பார்த்து வாங்கினாலும் ஏற்கனவே நம்மளை பார்த்தாங்க. ஆமா போன வருஷம் தான் வாங்கினாப்புல. அதே மாதிரி எல்லாரும் வாங்கணும். வளர்க்கணும். நான் மாத்திரம் வாங்கணும்ல, என்னைய பார்த்து எல்லாருமே எல்லா மக்களுமே ஜல்லிக்கட்டு மாடு அப்படியே ஜல்லிக்கட்டு நம்ம கொண்டு போகணும், நம்ம பாரம்பரிய விட்டுறக்கூடாது அப்படின்னு எல்லாருமே வளர்க்கணும். ஆமா கண்டிப்பா பார்த்து அவங்க பிரஸ் அடிக்கிட்டும் அவங்களும் வளர்க்கணும். ஆமா இது ஏன்னா அழியாது, மாடு அழியாது. ஏன்னா அழியாது. நம்ம இனங்கள் எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி வேட்டை பாத்தீங்கன்னா தடை போட்டு வச்சிருக்காங்க. நாய் இப்படி சும்மா கிடக்கு நாய். ஆமா தடை போட்டு வச்சிருக்காங்க. அப்பவும் சரி வளர்க்கணும். இன்னைக்கு 7 எண்ணம் கிடக்கு. 7 நாய் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி சரி. சண்டை கோழி எல்லாமே வச்சிருக்கேன். ஆமா நாட்டு மாடு என்ன இருக்கு, இதோட சேர்ந்ததுதான். எல்லாம் எடுக்கல ஒன்னா எடுத்து வந்து அது 2000 ஏணி இருக்கு. சரி சரி சரி. ஆமா அந்த ட்ரிப்பு காலங்கன்னு ஏணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல சரி எங்க நம்ம இதுல நாட்டு மாடு இல்ல, அதை எழுப்பி விடுவேன். நாங்க வாடிக்கு போகையில ஒரு 20-30 பேர் போவோம். சரி. நம்ம இங்க இருந்து ஆமா மதுரைக்கு போகையில 2 காரு. அதுக்கும் செலவு இருக்குல்ல. செலவு எல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம பாரம்பரிய விட்டுறக்கூடாது அப்படின்னு நாங்க எல்லா பையங்களும் ஒரு லாபம். ஆனா நம்ம செலவு நீங்க சொன்ன மாதிரி
இது பிள்ளை பார்த்த மாதிரிலாம் பார்த்து எனக்கு பேருங்க விட இந்த ஊருக்கு பேர் வரும். ஊருக்கு பேரு அதுக்கு தான் சரி சரி நாங்க ஊர்ல இருந்து எல்லா பையங்களும் போவோம். சரி வாடியில கொண்டு இறக்கும், எங்க மாட்டை பிடிப்போம், வண்டியில ஏற்றி வந்துகிட்டே இருப்போம். வேற வாடிக்கு நாங்க இறக்குனதும் கிடையாது, வேற சரி. ஊருக்கும் போனதும் கிடையாது. சரி சரி ஆமா, இந்த மூணையும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொன்னு வச்சிருக்கேன். சரி சரி ஆமா, அதே மாதிரியா மர்மம் அது. சரி ஆமா, இவனும் எப்பவும் வாடிக்கு வந்துருவான். சரி சரி எல்லா வாடிக்கும் எங்க போனாலும் சரி எல்லா வாடிக்கும் வந்துருவாப்ல. சரி சரி ஆமா, பேரு சதீஷ். சரி சரி இன்னும் என் மகன் ஒருத்தன் மைனிமையா இருக்கான். சரி அவன் தான் அந்த மாட்டை கண்ட்ரோலுக்கே கொண்டாடுறது. இப்ப எல்லாம் செல்வம் அவன் பேரு. ஏற கொடுக்க வைக்கிறது எல்லா விஷயமும் பயிற்சி கொடுக்க எல்லாம் அப்படிங்களோ பயிற்சி எல்லாமே வருவான், வந்து வாடிக்கு மாத்திரம் வருவான். இப்ப வாடி அவுத்து விடுறது நீங்க அவுத்து யாரும் எடுத்து விடுறது? நாங்க ஒன்னா போவோம். சரி ஆனா வாடியில கயத்தை பிடிக்கிற ஒரே ஆளு இந்த பெரிய மருந்தை பிடிக்கணும் அப்படின்னா செல்வம். சரி என்ன காரணம் நிக்காதீங்களோ? வேற யாரையும் நம்பாது, அவனை நம்பும். சரி சரி எங்களை விட நான் வளர்க்கத்தான் செய்தேன், எல்லாம் செய்தேன். ஆனா இன்னைக்கு மூக்கேற என்னை தொட விடாது. தொட்டோம்னா ஆடியில துள்ளும், அடிக்கும். சரி ஆனா அவனும் அப்படி கிடையாது. சரி சரி அவன் கரெக்டா பிடிச்சவன் அவன் கூட பூனை குட்டியா போய்கிட்டே இருக்கும், ஆட்டு குட்டி மாதிரி அதோ ஆட்டு போய்கிட்டு இருக்கும். சரி சரி ஆமா, ஏய் இதான் வருது. ஆள் அதிகமா இருக்கிறதுனால என்னமோ. ஆமா, ஆள் அதிகம் இருக்க போய் கொஞ்சம் நம்மளே பாய வருதுன்னு. ஆமா, ஆனா சொல்லு பேச்சா நல்லா கேட்பான். என்ன வருது? அதாவது இப்ப ஆளு நாங்க கூட்டமா வந்து இருக்கிறதுனால அதுக்கு என்னமோ. ஆமா, அது களத்துல விட்டுற மாதிரி அதுக்கு ஒரு இதா இருக்கும். அதேதான். இப்ப நீங்க கயத்தை விட்டுட்டோம்னா போதும், நீங்க யாரும் நிக்க முடியாது. விரட்டி உங்களை இது பண்ணும். ஐயா ஆமா, நல்ல மாடு. அது கயத்தை விட்டுட்டோம்னா அது குணத்தை காமிச்சு அது குணத்தை காட்டிடும். ஆமா, இதுல கயத்தை மூக்கேறாச்சும் அதுக்கு மேல இருக்கும். மூக்கேறு போடுறதுனால கொஞ்சம் அடங்கி நிற்கீங்க. ஆமா, அது சத்திய கயிறு இருக்கு. சரி சரி, அதுக்கு சத்திய கயிறுன்னு. ஆமா, சின்ன மருதுகிட்ட போவாங்க. வா சின்ன மருது, காலடு திரும்பு. ஏய் திரும்பின வா வா. இது பேரு சின்ன மருது. சரி சரிண்ணா சொல்லுங்க. ஆனா இவன் நல்லா சிறந்து வரையிலே 4 கால் பாய்ச்சலோட தான் வெளியே வருவான். சரி சரி பார்க்க மாடு கட்டையாத்தான் தெரியும். சரி, ஆனா களத்துல வேற மாதிரி இருக்கும். களத்துல அடி ஒளியா வருவான். சரி 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 வரையிலே 4 கால் தரையில நிக்காது. சரி, பாஞ்ச ஆளுக்கு மேலடி பாயதான் வருவான். சரி சரி, ஆனா சூப்பரா வருவான். வாடி பூராமே பாலமேட்டுல எல்லாம் நல்ல முறையில வந்துச்சு. 2 வட்டம் பாலமேட்டுல நல்ல ஃபீடு. சரி, நிறைய யாரும் தொட்டும் இல்ல. அதுக்குள்ள வீடியோ எல்லாமே இருக்கு, பாருங்க. சரி சரி சரி, நல்லா இருக்கும். ஆமா, ஆனா சூப்பரா வருவான். ஆனா மாடு கட்டையா இருந்தாலும் அது உள்ள களத்துல மாடு கட்டைங்கிறதோட திறமை தான். ஆமா, ஆனா யார் பார்த்தாலும் சரி இதை பிடிச்சிடலாம் அப்படின்னு கெட்டதுக்கு தான் நிப்பாங்க. ஆனா முடியாது. ஆமா, அது உங்களுக்கு தெரியும். ஒண்ணு ஏர்ல தூக்கி விடும், இல்ல அப்படின்னா கால்ட்டு பின் சாட்டு ஒரு குடுப்பு. சரி, கிட்ட போக முடியாது. ஆமா, உதறி எப்படியும் கழட்டி விட்டு. இது எத்தனை வருஷம் விட்டுருக்கீங்கன்னா? நம்ம இது 2 வருஷம் விட்டுருக்கேன். இந்த வருஷம் 3வது வருஷம். ஆமா, இந்த வருஷம் தை மாசம் 3வது வருஷமா போறாங்க. சரி சரி, ரெண்டுமே இந்த வருஷம். ஆமா, அதுக்கு கருப்புக்கு மட்டும் அடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்புக்கு ட்ரெயின் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு டோக்கன் கிடைச்சுன்னா இறக்குவோம். கருப்பு அதுக்கு வயசு என்ன? அதுக்கு வயசு இப்போ 4 உள்ள ஆகுது, 3 வயசு ஆகுது. 3 வயசு ஆகுது. ஆமா, இதான் வருது சின்ன வருது. பா, இப்போ நீங்க வாடிக்கை கொண்டு போறீங்கன்னா எத்தனை நாளுக்கு முன்னாடி அதை வந்து சில விஷயங்கள் தயார் பண்ற? ஒருத்தவங்க ஒரு மாதிரி தயார் பண்ணுவாங்க. ஆனா இருந்தாலும் உங்க விஷயத்த லைட்டா சொல்லுங்களேன் பார்ப்போம். இது நான் தயார் பண்ணது 2 மாசம் 60 நாளைக்குள்ள தயார் பண்ணுவேன். எங்க வாடி கொண்டு வரதுக்கு 60 நாளைக்கு முன்ன கொஞ்சம் தயார் பண்ணி நவதானியங்கள், பருத்தி கொட்டை எல்லாமே வைப்பேன். நவதானியங்கள்னா கம்மம்புல்லு, சோளம், சரி, கொண்டக்கடலை, சரி, மொச்சை, சோயா மொச்சை, அது என்ன கடலை பருப்பு, அது என்னது தட்டாம்பேரு. சரி சரி, இந்த நவதானியங்கள் பூராமே ஒன்னா போட்டு கடையிலே இருக்கு. நவதானியம்னு கேட்டா 50 கிலோ கொடுப்பாங்க. சரி சரி, அது மொத்தமே மூடை 2000 ரூபா தான். சரி, அந்த ஒரு மாட்டுக்கு ஒரு மூடை. சரி, அந்த 2 மாதம் கரெக்டா 2 மாசத்துக்கு வச்சிருக்கீங்க. அதுக்கு நீச்சல் இந்த மாதிரி எப்போ கொடுக்க மாதிரி? நீச்சல் வாரத்துல 2 நாள். இப்ப நீங்க எப்ப வாடி கொண்டு போகும்போது இதுக்கு சில பயிற்சி கொடுப்பீங்களா? இல்ல வீட்டுல சும்மா இருக்கும்போது சில பயிற்சி? சும்மா இருக்கையில நான் பயிற்சி கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி சும்மா இருக்கையில வந்து அதிக கைத்தவனங்கள், இந்த நவதானியங்கள் வைக்க மாட்டேன். கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ சரி சரி, அதனால. ஆமா, நம்மளே பாய ஆரம்பிக்கும். சரி, இந்த பாருங்க, இப்போ இருந்ததுக்கு இப்போ அந்த கரெக்டா அந்த மாசம் வந்துருச்சு அப்படின்னா அதோட சேட்டையில காட்டும். அதோட குணத்தை காமிச்சிருவோம். அதோட குணம் கரெக்டா ஒரு மாசம் இருக்கையிலேயே அதோட குணத்தை காட்டும். சாரி சீறிட்டு தான் நிற்பான். ஆனா நல்லா மண்ணை குத்துல மண்ணை குத்தப்பா. இங்கவா,
நம்ம மண்ணை குத்து தான் அதுக்கு தானவா அந்த குணம் இருக்கும். அது தானாலே அந்த குணம் வந்துரும். ஆமா, எப்பவுமே அதோட குணங்கள் கரெக்டா வந்துரும். ஆமா, அது வயசு வருதுங்களே அதுக்கு தன்னாலே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து உள்ள இதுல இறக்க போறோம்னாலும் அதுக்கும் அந்த சில தெரிஞ்சு போகும். ஆமா, தெரியும். அடுத்த களத்துக்கு இறக்க போறாங்க. ஆமா, அது தயார் பண்ணாலே நவதானியங்கள் எல்லாம் கொடுக்கையிலே அதுக்கு தெரிஞ்சு போகும். ஆமா, இதுக்குதான் தயார் பண்ணுதாங்க அப்படின்னு. அதோட சந்தனம் குங்குமம் வச்சு மாலை கட்டையில அது வேற மாதிரி இருக்கும். அதோட அகோரமா இருக்கும். சரி, ரோட்ல நாங்க நடத்தி ஊரை சுத்தி கொண்டாடுவோம். ஊரை சுத்தி கொண்டாடலாம் ஒரு ஆள் பக்கத்துல நிக்க முடியாது. சரி சரி, 3 வயர் போட்டு கொண்டு போவோம். ஆமா, அவ்வளவு ரீதியில இப்ப ஒரு வயர்ல பிடிச்சிருக்கேன். சரி, சந்தனம் குங்குமம் வச்சு மாலையை கட்டினதுமே அது ஆட்டத்தை கடுமையா அதுக்கும் தெரிஞ்சு போவோம் நம்மள இங்க. ஆமா, நம்மள கொண்டு வராங்க வண்டியில அப்படியே நம்ம சொல்லே வேண்டாம். யாருன்னு டவார்னு தெளிச்சு ஏறி உட்காந்து. சரி சரி, நம்ம வாட்டுக்கு நிக்கும். முத்து மாடு மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஏறு மருது அப்படின்னு சின்ன மருது ஏறு அப்படின்னு சட்டே நேரி மேல நிக்கும். சரி சரி, ஆமா, நம்மள இதுக்கு தான் கொண்டு வராங்க அப்படின்னு அதுக்கு கரெக்டா தெரிஞ்சு. ஆமா, இந்தா என்ன இது நம்ம ஊர்ல நடக்குது. ஆமா, இதுவும் வெள்ளாளம் கொண்டையெல்லாம் கிடக்குது. ஆமா, இது வாடிக்கு வாடிக்கு இந்த வருஷம் புதுசா அவுக்க போகுது. சரி, எல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பேரன் தான் சதீஷ். அவன் பேர் சதீஷ். அவன் அப்பா பேரு உச்சிமாலி. காளையா இருக்காங்க நம்ம சதீஷ் காளை. சரி சரி, ஆமா, ஏன் நம்ம பேரன் தான். சரி, வளர்த்துக்கிட்டு இருக்காப்ல. சரி சரி, ஆனா நம்மளை பார்த்து இப்ப 2 வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, உங்களை பார்த்து சந்தோஷம் தான். ஆமா, அதே மாதிரி எல்லாரும் வாங்கணும். அதான் நமக்கு சந்தோஷம். சரி சரி, இப்ப வந்து வாடிக்கு 2 பேர் போதானே? ஆமா, 2 தோட்டம் போகுது. டோக்கன் கிடைச்சுன்னா 2யும் இறக்கிறேன். சரி சரி, நம்ம அந்த தோட்டம் 2யுமே டோக்கனுக்கு கிடைச்சுன்னா 2யுமே இறக்க. சரிண்ணா சரி. இது வயசு என்ன? இது வயசு இப்போ 2.5 வயசு ஆகுது. 2 பல்லு போட்டிருக்கு. அது நீங்க 2ல இறக்கிட்டு அந்த வாடிக்கை இறக்கிட்டீங்க? ஆமா, அதை இறக்கிட்டோம். ஆனா இது இறக்காம இருக்கு. இது இன்னும் இறக்கல. இன்னும் இந்த தோட்டம் இறக்கும். இந்த தோட்டம் டோக்கன் கிடைச்சு இறக்கிடுவோம். டோக்கன் கிடைக்கும். அதோட அது 4 பல்லு. ஆமா, அது 3 வயசு ஆகுது. அது வாடிக்கு போல. இன்னும் வாடிக்கு போல. வாடி 2மே வாடிக்கு தான் போகுது. டோக்கன் கிடைச்சா இந்த டோக்கன் கிடைச்சா கண்டிப்பா இறக்குவோம். இறக்குற மாதிரி தான். ஆமா, அப்ப நம்ம ஊர்ல விளாங்கோட்ல மொத்தம் எத்தனை மாதிரி? ஒரு 6. ஆமா, 6 எண்ணம் கிடக்கு. 6 எண்ணம் கிடக்கு. இதை பார்த்துன்னு எல்லாரும் வாங்குவாங்க. ஒரு ஆளா இப்பதான் ஒவ்வொரு கணக்கு டோக்கனு கிடைக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா ஆன்லைன்ல தான் ஃபுல்லு. சரிண்ணே, ஆன்லைன்ல நம்ம யோகம் பொறுத்து இருக்கு. சரி, கிடைச்சுன்னா வாடிக்கை கண்டிப்பா இறக்கிடும். கஷ்டமா இருக்கு. ஆமா, கஷ்டமா இருக்கு. இது வந்து மாவட்டமா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி வந்து சவலாபுரி கணுக்குட்டி வீடியோ பாத்துருக்கோம்ல நம்ம வீடியோல. அவரு 60 வளர்த்துட்டு. ஆமா, இவ்வளவு இப்போ நம்மள பார்த்து பக்கத்து ஊர் தான் சவலாபுரி. 3 கிலோமீட்டர் தான். ஆமா, இப்ப அதே மாதிரி எல்லாம் பார்த்து ஒவ்வொன்னும் எடுக்காங்க. சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வாடியில தோட்டம் மாடு கண்டிப்பா அடுத்த தோட்டம் வாடி. ஆமா, நல்லா இருக்காது. சரி சரி, அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் நல்லா பாய்ச்சல் குணம் நல்லா இருக்கு. இது நல்லா ஓரளவு வரும். சரி சரி சரி, அதே மாதிரி இதுவும் நல்லா கொஞ்சம் மீடியமா இருக்குன்னா வரும். சரி சரி, பா நீங்க எப்படியும் வரும். ஏன்னா மூக்கு தோணா பயப்படும். ஆமா, இதுவும் பாய்ச்சல் இருக்குண்ணே. ஆமா, நல்லா இருக்கும். சரி, இப்ப தோட்டம் இது வாடியில விட போறீங்க. ஆமா, இது 2ம் வாடிக்கை எல்லாத்துக்கும் கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சி ஆமா, டோக்கன் தான் கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா டோக்கன் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. டோக்கன் கிடைச்சா இந்த தோட்டம் 6 மாடும் 6ல நம்ம வீட்டுல உள்ளது எத்தனை? நம்ம வீட்டுல 3 எண்ணம் கிடக்கு. ஆனா இந்த தோட்டம் அவனே வரதுக்கு அதுக்கு புதுசா தான் நாங்க டோக்கன் போடுறோம். சரி சரி, கண்டிப்பா கிடைச்சுன்னா கற்பனை இந்த இறக்குற மாதிரி இறக்குவோம். ஆனா எப்படி பாலமேடு அலங்காநல்லூருக்கு 2க்கும் சின்ன மருக்கும் பெரிய மருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இது 2க்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் இப்ப இந்த தோட்டம் நம்ம இந்த எல்லா மாதிரி இறக்கிட்டு பரிசு அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோ பரிசு வீடியோ போடுறோம். தோட்டம் எல்லாத்துக்கும் டோக்கன் அடிச்சா எங்க மாடு எல்லாமே மொத்தமா ஒரே வண்டியில ஏற்றுவோம். ஒரே வண்டியில. ஆமா, சந்தோஷமா அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து போவோம். ஊருக்கு ஒரு பெருமை தானே. ஆமா, ஊருக்கு பெருமைக்கு தான். ஊர் பெருமைக்கு தான் நாங்க மாடு வளர்க்கோம். நம்ம பாரம்பரியமும் போயிடக்கூடாது. பாரம்பரியம் போயிடக்கூடாது. நம்ம நாட்டு மாடோட இது அழிஞ்சிடக்கூடாது. நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களை பார்த்து எல்லாருமே வளங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கண்டிப்பா வளர்க்கணும் எல்லாரும். சரி சரி, ஜல்லிக்கட்டு மாடை நீங்க ஒரு 4 மாடை வந்து பாதுகாப்பா வளர்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு மாடும் 2 பிரைஸ் 3 பிரைஸ் அடிச்ச மாடா நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த வருஷமும் நீங்க களத்துல வந்து இறக்க போறீங்க. அடுத்து நம்ம இறக்குனதுக்கு அப்புறம் 100 வந்து உங்க வீடியோ கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா எடுப்போம். கண்டிப்பா வாங்க. வெற்றியோட வருவீங்க. அடுத்து நம்ம அந்த பிறகு நம்ம 100 வீடியோ எடுப்போம். சரி, நம்ம இன்னும் அடுத்த வரையா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.